நீங்கள் கற்றுக்கிற இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்தாலுமே பென்சில் ஷேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓவராலாக ஒரு ட்ராயிங் ஃபீல்டில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு நீங்கள் எப்படி டீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ட்ராயிங் டீச்சர் ட்ரைனிங் தான் இது. சரிங்களா? ஸோ 1 இயர் கவர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லா மீடியம் மேக்ஸிமம் லேர்ன் பண்ணணும். ப்ரஷ் பிடிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு அடல்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். இது கிட்ஸுக்கான ட்ராயிங் கிளாஸஸ் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலை. அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் லேட்டாக கொடுக்குறேன். பட் இப்போது அடல்ட்டுக்கு மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக பார்த்தோம்னா நான் பிஎஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, காலேஜ் ட்ராயிங் காலேஜ் முடிச்சிருக்கேன். இதுக்குன்னு தனியாக படிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 14 இயர்ஸாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, 14 இயர்ஸில் 11 இயர்ஸ் நான் டீச்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ என்னோடய கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்டு ஸ்டேட் லெவல், ஃபைனலாக இப்போ நேஷனல் லெவல் வரைக்கும் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நானுமே பார்த்தோம்னா பெஸ்ட் டீச்சர் அவார்டு, டைனமிக் டீச்சர் அவார்டு, அண்ட் தென் நேஷனல் லெவல் ட்ராயிங் டீச்சர் அவார்டு கூட வாங்கியிருக்கேன். சரியா? ஸோ இது என்னோட அடல்ட்டுக்கான ட்ராயிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, இது ஆக்சுவலாக 1 இயர் கோர்ஸ். 1 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லாங்காக இருக்குது சார். நான் எப்படி சார் முடிக்கிறது, 6 மந்த் 3 மந்த் தான் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். பட் அப்படி கிடையாது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்ராயிங் டீச்சர் ட்ரைனிங் ஆக்சுவலாக இது. ஸோ நீங்கள் எல்லா மீடியமே அதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 இயர்க்கான சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான். ஸோ டோன்ட் ஃபீல். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் கவர் பண்ணும்போது 1 இயர்க்கான சர்டிஃபிகேட் மட்டும் கொடுப்பேன். மேபி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இல்லை சார் எனக்கு இது பேசிக் இது பத்தாது, இன்னும் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற போது உங்களுக்கு சில டைம்ஸ் நீங்கள் அட்வான்ஸாக இன்னும் ஒரு 2 மந்த் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். 1 இயர் கோர்ஸ் நீங்கள் கவர் பண்ணும்போது உங்களுக்கான சிலபஸ் நான் கொடுத்துருவேன். அந்த சிலபஸ் வைஸாக தான் உங்களுக்கு போயிட்டுருக்கும் டாபிக் எல்லாமே. ஸோ மந்த்லி 1 டாபிக் அப்படிங்கிற மாதிரி 12 மந்த்துக்கு 12 டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்னால டெமோ கிளாஸஸ் நான் சொல்கிறேன். சரியா? இது ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற போது சில பேர் வந்துட்டு சம்டைம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அந்த டைமில் உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டு விட்டுடும். ஸோ ரெக்கார்டிங்ஸ் லிங்க் அனுப்பிச்சு அப்படின்னா நீங்கள் லிங்க்கில் பார்த்து அதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் மிஸ் ஆகிடுச்சு, ஐயோ நான் எப்படி அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் இது கவர் ஆகிடும். அதனால் ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு எப்போவுமே மிஸ் ஆகாது. ஓகே, கம்மிங் செப்டம்பர் 18 அன்னைக்கு டெமோ கிளாஸ் நடக்குது. கம்மிங் செப்டம்பர் 18 அன்னைக்கு ஈவினிங் 9 to 10 இந்த 1 hour உங்களுக்கு டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்த்தோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரீ அப்படிங்கிறது என்னால் கொடுக்க முடியும். சில இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் வேறு வழி இல்லாமல் ஜஸ்ட் 50 rupees அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் பே பண்ணி சொல்கிறேன். இது வந்துட்டு என்னோடய நம்பர். ஆக்சுவலாக ஒரு கீழே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பர் தான், இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்க அப்படின்னா நான் ஒரு லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அந்த லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிடும். சரி, அந்த டைமில் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் அதில் டெமோ எல்லாத்தையுமே காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அதுவே போதும். சரி, இதில் நான் கம்பல்சரிலாம் உனக்கு கிடையாது. இல்லை நான் உங்களை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், நான் எதுவும் மைக்கெல்லாம் கிடையாது. தென் ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு பேட்ச் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆடியன்ஸ் வந்து நான் எல்லாம் இந்த வீடியோக்கு எண்டில் கொடுக்குறேன், கேளுங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட், செப்டம்பர் 18 அன்னைக்கு 9 to 10 டெமோ கிளாஸ் நடக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி வரேன். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. ஐ எம் மீனகா ஃப்ரம் ட்ரிச்சி. நான் சந்துரு சார்கிட்ட 3 மாதமாக ட்ராயிங் கிளாஸஸ் நான் கற்றுட்ருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கோச்சிங் கிடைக்கும். நல்லா கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்கும். கண்டிப்பாக அந்த இதில் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் நல்லா வரைஞ்சு காட்டி நம்மளுக்கு தெளிவாக புரிய வச்சிருவாரு. வணக்கம், என் பேர் பிரியா. நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். செந்தில் சார் கிட்ட ஆன்லைனில் ட்ராயிங் கிளாஸ் கற்றுக்கிறேன். நான் சாரோடைய ஃபஸ்ட்டு பேட்ச். என்னோட 6 members படிக்கிறாங்க. எங்களுக்கு மே மந்த் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் சேர்கிறதுக்கு போது பயத்தோடு சேர்ந்தேன். ஆன்லைனில் கஷ்டம்னு. பட் சார் எங்களுக்கு ஸ்டெப் பையாக சொல்லி கொடுத்து எளிமையாக கற்றுக் கொடுக்குறாரு. அட்வான்ஸாகவும் சொல்லி கொடுக்குறாரு. டவுட் ஏதாவது கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் அது கிளியர் பண்ணுறாரு. சார் மாதிரியான குருநாதர் கிடைச்சது ரொம்ப தேங்க்யூ சார்.
ஹாய், என் பேர் வந்து நஸ்ரீன். நான் வந்து ஒரு 1 மந்த் தான் கரெக்டாக ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பயந்தேன். ஐயோ, இந்த ட்ராயிங் கிளாஸ் எப்படி இருக்க போதோ தெரியல, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லாம் வேணும் அப்படிலாம் நான் நினச்சேன். பட் கொஞ்சம் நார்மலாக தான் கொண்டு போனாங்க. நம்மளுக்கு வந்து எந்த கிளாஸும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. சார் வந்து ஒரு தடவை சொன்னாலும் அது நல்லா மனசில் நல்லா பதியுது. அதனால் கொஞ்சம் நல்லா இதாக கிளியராகவே டவுட்டு எல்லாமே சொல்லி தருவாங்க. வணக்கம், என் பேர் பிரீதா. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் சந்தன் சார்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அவர் நல்லா சொல்லி கொடுப்பாரு. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஆன்லைன் கிளாஸில் சேர்றோமே எப்படி கற்றுக்க போகிறோம், புரியும், நம்மளுக்கு புரியாதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா புரியுது. அது மாதிரி தமிழ், எனக்கு இங்கிலீஷ் வராது, ஆனால் தமிழில் நல்லா டீட்டெயிலாக எடுத்து சொல்லி கொடுக்குறாரு. நல்ல சாரு. எவ்வளோ டவுட்டு கேட்டாலும் அவர் முகம் சுளிக்காமல் நல்ல டீட்டெயிலாக டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காம நல்லா சொல்லி கொடுப்பாரு. நல்ல சாரு. எங்களுக்கு அந்த சார் கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலன்னே இருக்காது. நல்ல ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அவர் கொடுக்குறதுல வந்து நல்ல டெஃபினிஷன் இருக்கும். பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு. அவசரப்பட மாட்டார். நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரும் வரைஞ்சி காட்டுவார். நம்மளையும் வந்து நல்லா வரைய வைப்பார். நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் இருக்கும். அவசரம் இருக்காது. நல்லா கண்டிப்பாக இந்த கோச்சிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராயிங் கிளாஸஸில் வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். தாராளமாக நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. நானும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப எப்படி இது பண்ண முடியுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் வந்து அப்படிலாம் இல்லை, கிளியராக இருக்கும். டவுட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இது பண்ணாலும் நல்லா கிளியராக இருக்கும். நல்லாயிருக்கு இந்த கிளாஸு. அதாவது எப்படா இந்த கிளாஸ் வரும், அந்த ட்ராயிங் எடுக்கிற அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு 1 hour அது வந்து போகிறதே தெரியாது. அப்படியே கடகடன்னு போயிடும். எப்படா இன்னும் நிறைய இருக்காதா அந்த மாதிரி தோணும். அதுதான் எப்படா வரும்னு தோணும். அதே மாதிரி வந்துச்சுன்னா சீக்கிரமாக போகாமல் இந்த நேரம் வந்து டக்கு டக்குன்னு போயிடும்.